எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட்டி வந்த மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வசனத்தை வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்து ஆண்டவரே தியானிக்க இருக்கிற எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், ஆண்டவரை வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கவும் இருக்கிறார். இந்த 1 மணி நேரத்துல எந்த தடையுமின்றி நாங்கள் ஆண்டவரை உடைய வசனங்களை வாசிக்க தியானிக்க உதவி செய்யும். இன்னும் வர இருக்கிறவங்களை சீக்கிரமாய் அழைத்து வரும். ஆண்டவரே, இந்த அநேகருக்கு இது குறித்து ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையையும் ஏற்படுத்தி மற்றவர்களும் கூட இதில் ஆர்வமாய் வந்து பங்கேற்க நீர் உதவி செய்ய. எங்களுக்கு பெண்களாக இருக்கிறபடினாலே அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் அப்படி பிரத்யேகப்படுத்துகிறப்போ அது ஒரு வளர்ச்சியான கிறிஸ்தவத்துக்கு அடையாளம், ஒரு நல்ல ஆவிக்குரிய முன்னேற்றம். அந்த கிருபையை எங்க எல்லாருக்கும் தரும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி இப்படிய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். குட் ஈவினிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் யோபு 23ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். இந்த நம்ம போன வாரத்துல பார்த்தோம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப அடுத்த ரவுண்ட் வராங்க. அதுல முதலாவது இப்போ எலிப்பாஸ் வந்திருக்காரு. எலிப்பாஸ் அவர் வந்து பேசியதை நாம் கேட்டோம். இந்த வாரத்துல இந்த அதிகாரத்துல யோபு அதற்கு பதில் சொல்றாரு. இப்போ நம்ம பார்த்தோமானால் 7 வசனங்களை பார்க்கலாம். முதல் 7 வசனங்கள். யோபு பிரதியுத்தரமாக எலிப்பாஸ்க்கு பதிலாக இன் ஆன்சர், இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அவரைனா ஆண்டவரை. அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. அப்போ யோபு நம் ஆண்டவர் ராஜா என்பதை அறிந்திருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர், ராஜாதி ராஜா என்று அறிந்ததுனாலதான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர் அப்படின்னு சொல்றாரு. 4ஆம் வசனத்துல, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். என்னுடைய கேஸ நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்ன தப்பு ஒரு தப்பு செய்யலையே அப்படின்னு என்னுடைய வாதத்தை நான் அங்க வைப்பேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அப்ப அவருக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருக்கு பாருங்க, நான் பேசுவேன், அப்ப அவர் எனக்கு மறுமொழி சொல்வார். இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், ஜெபம் பண்ணும்போது நாம பேசுறோம். அப்ப நமக்கு அவர் மறுமொழி சொல்லுகிறாரா அப்படின்றத நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இதுதான் கேள்வி. யோபு அந்த காலத்திலேயே கையில ஒரு புஸ்தகம், ஒரு வேதம் அப்படின்லாம் இல்லாத சமயத்திலேயே அவருக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, நான் பேசுவேன், அவர் எனக்கு மறுமொழி சொல்வார். இப்போ இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோடு வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்ளுவேன். இது யோபு சொல்ற பதில். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ சொன்னாலும் இவர் ஒரு ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து ஆண்டவரை வந்து ஒரு ராஜாவா பாக்குறாரு, ஒரு நியாயாதிபதியா பாக்குறாரு. அவர்கிட்ட தன்னுடைய கேஸ சொல்றேன் அப்படின்றாரு. என்ன நம்பிக்கையோட சொல்றாரு? அவர் நான் சொல்வதை கேட்பார், அதற்கு எனக்கு பதில் தரும்.
இந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்டாதான் நமக்கு என்ன நம்ம கேட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும். நாம வேண்டிக் கொள்வதெல்லாம் கிடைக்கும். யோவான் அப்படிதான் எழுதியிருக்கிறார் அவருடைய நிருபத்துல. நாம் வேண்டிக் கொள்வதை விசுவாசத்தோடு கேட்டோமானால் நமக்கு கிடைக்கும். அப்படிதான் ஆண்டவரும் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பார். அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும். அப்ப சொல்றத கேட்கறத அவரு கேட்கிறாரு. ஒரு சம்பவம் பார்த்தேன், அதை சொல்றேன். அந்த பணித்தளங்கள்ல ஒரு புது விசுவாசி, இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, ஒரு அம்மா, அவங்க வழியில வரும்போது ஒரு பெரிய நாகம். அங்கெல்லாம் வந்து இந்த நாகப்பாம்பு, அப்புறம் அந்த பெரிய தேளு, அப்புறம் அந்த மிருகங்கள், காட்டு மிருகங்கள், இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு காமன். நமக்கு தான் கொஞ்சம் ரேரு, அவங்களுக்குலாம் ரொம்ப காமன். அதனால அவர் அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நாக பாம்பு வழியில பார்த்துரு. ஐயோ, பாம்பு பாம்புன்னு கத்தி, அப்புறம் புதிய விசுவாசி இல்லையா, அதனால இயேசுவே ரட்சியம்னு சொல்ல. அப்ப எல்லாம் அதுக்குள்ள சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஊழியக்காரரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. வந்து அவங்களுக்கு உதவி செய்யலான்னு வரும்போது அது என்ன பண்ணிருச்சுன்னா, அங்க ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ள போயிடுச்சு. இந்த பொந்து வந்து ஊழியக்காரர் வீட்டு வாசல்ல இருக்கு. இப்போ இவருக்கு திரும்ப வீட்டுக்குள்ள போகிறதுக்கே பயம், ஊழியக்காரருக்கு. அந்த அம்மா வழியில போயிருச்சு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இவருக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு பயம், ஏன்னா பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்ட்டு. இந்த அம்மா இவர் என்ன பண்ணாருன்னா, போய் அந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து ஏதோ மந்திரமா சொன்னா, மகுடி மாதிரி ஊதி ஒரு மந்திரம் சொல்லுவாங்களாம். அப்படி சொன்னா பாம்பு வெளியே வந்துருமாம். சோ அதனால அந்த அம்மாவை போய் கான்டாக்ட் பண்ண போறாரு. அந்த அம்மா கிட்ட போய் சொன்னா, அந்த அம்மா பார்த்தா அந்த அம்மா உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருக்கு. அதுகிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிம்மா எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இது ஊதி அந்த பாம்பை பிடிச்சி கொடுத்துருங்க, பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நீ வணங்குற கடவுள் நீ வணங்குற கடவுளுக்கு முன்னாலே எங்க மந்திரம் எல்லாம் பலிக்காது. அது அவசியமும் கிடையாது. உன் கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. அந்த பாம்பு உன்னை ஒண்ணுமே செய்யாது. நீ போ தைரியமா. இவருக்கு பயங்கர வெக்கமாயிடுச்சு. இவரே ஊழியக்காரரு. இவர்தான் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு அது வந்து பிசாசனுடைய ஆளு, அசுத்தாவி பிடித்த ஆளு. அந்த அம்மா மந்திரம் ஓதுற அம்மா. அந்த அம்மா பாம்புகளை மந்திரம் சொல்லி அழைக்கிற அம்மா. அவங்க சொல்றாங்க, பாம்பு உன்னைய ஒண்ணும் செய்யாது. ஏன்னா உன் கடவுளுக்கு உன்னால ஏன் மந்திரம் ஒண்ணும் பலிக்காது. நான் வந்து அங்க ஒண்ணும் சொன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா உன் கடவுள் உன்கிட்ட இருக்கிறனால, உன் வீட்டுல இருக்கிறனால எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். அப்பதான் இவருக்கு வெக்கமாச்சு. அது மாதிரி நம்ம விசுவாசத்தோட, நம்மளுடைய விசுவாசம் அவ்வளவு வலிதா இருக்கணும். நாம கேட்கிறோன்றோம், ஆனா நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளறது இல்லைன்னு சொன்னா, அதே யாக்கோபு சொல்றாரு இல்லையா, விசுவாசம் இல்லாம சந்தேகத்தோட கேட்டோம்னா, கடமைக்காக கேட்டோம்னா நமக்கு கிடைக்காது. நாம அந்த விசுவாசத்தோட கேட்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். இங்க யோபு இந்த சூழ்நிலையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆண்டவர் என்னுடைய பேச்சை கேட்பாரு, எனக்கு பதில் சொல்வார். இந்த அதிகாரத்துல யோபு நிறைய இந்த மாதிரி முக்கியமான வசனங்களை சொல்றத நம்ம பார்க்கலாம். கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலிப்பாசுடைய ஜோடனையான பேச்சு, கவர்ச்சியான பேச்சு, அறிவான பேச்சு எல்லாம் யோபுவுக்கு எந்த விதமான ஒரு ரிலீஃபும் கொடுக்கல. அவன் மைண்ட்ல இன்னும் அந்த வேதனை, ஆவிக்குரிய அந்த வேதனை அவனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வெறும் வார்த்தையை அலப்புகிறார்கள். நமக்கு வந்து ஒரு ஆறுதல் வரணும்னு சொன்னா, ஒரு நம்பிக்கை வரணும்னு சொன்னா, அது ஆவிக்குரியதா இருக்கணும். அது வசனமா இருக்கணும். அப்பதான் அது நமக்கு பிரயோஜனம். மானசீகமா எதை செய்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அவருக்கு அது எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படுத்தல.
ஆனா இந்த யோபு படுகிற வேதனையை கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட வேதனையை போல இருக்கிறது என்று சொல்றார். ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, யோபு வந்து ஏன் அதிகமா வேதனைப்படுறான்? அவனுடைய சரீர வேதனையோ, அவன் வந்து இழந்து போன அந்த வேதனையோ, இதை எல்லாவற்றை காட்டிலும் அவனுக்கு எது பெரிய வேதனையா இருந்ததுன்னா, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் பிரிந்ததுனால. ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தேடுனா கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் எங்க நான் வந்து பார்க்க முடியல. அவரோட நான் பேச முடியல. ஏன்னா, அவர் அப்படி இருந்திருக்கிறார். இதற்கு முன்பாக ஆண்டவரோட நல்ல ஐக்கியப்பட்டவரா இருந்திருக்காரு. இப்போ ஆண்டவருடைய ஐக்கியம், ஏன்னா பிசாசு சொல்லிட்டான்ல, நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க. அதனால தான் அவன் வந்து உண்மையா இருக்கிறான். நீங்க அதெல்லாம் எடுத்துருங்கன்னு. ஆண்டவர் எல்லாம் அவனுக்கு குடுத்த ஆசீர்வாதங்களையும் எடுத்துட்டார்ல. வெறும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் இதுதான் இல்ல, நஷ்டம் தான் இல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவன் இழந்ததுனால, அவனுக்கு ஒரு ஐக்கியம் இல்லாததுனால, அவனுக்கு அதுதான் பெரிய வேதனையா இருந்தது. இப்போ அதே நிலைமை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும். சிலுவையில அவர் மரிக்கிறதுக்கு முன்னால, அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் இதே வேதனையை தான் அவர் பட்டார். தான் எடுக்க போகிற அந்த சிலுவையினுடைய பாரம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர்ட்ட இருந்து என்ன பிரிச்சிரும். ஏன்னா பாவம், அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவரிடத்திற்கு நான் பாவத்தோட போக முடியாது. நான் இப்போ உலகத்தின் பாவத்தை பூரா சுமக்க போறேன். அப்ப எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிளவு வருமே அப்படின்னு அததான் அவர் ரொம்ப வேதனையா பார்த்தாரு. அதே வேதனைய யோபுவும் அனுபவிக்கிறார். நமக்கு நேரிடுகிற பல சந்தர்ப்பங்கள், சஞ்சலங்கள், துக்கங்கள் எல்லாம் உலக மக்களை என்ன செய்யும்னு சொன்னா, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு வழியை தேடும். நமக்கு நேரிடுகிற பயங்கரமான ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வெள்ளம் போல சத்துரு வருவோம். இப்படி எல்லாம் வந்தா அந்த சமயத்துல உலகத்தார் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியை பார்ப்பார்கள். லோத்தின் மனைவி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள, அதுல என்ன நடக்குதுன்னு பார்க்க இப்படித்தான் அவங்களுக்கு தோணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆவாங்கன்னா, கர்த்தரை தேடுவார்கள். அந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடுவார்கள். இங்கதான் நீங்க பார்க்கிற வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கே போறீங்க. ஒருத்தர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, அவங்க வந்து அந்த சூழ்நிலையில என்ன பேசுறாங்க? எதை குறித்து அவர்கள் சிந்தனையா இருக்கிறார்கள்? அதுதான் முக்கியம். அவங்களுக்கு கடவுளை பற்றி நினைக்கிறாங்களா? கடவுளோட ஐக்கியத்தை பார்க்கறாங்களா? இல்ல கடவுள்கிட்ட நெருங்கி அந்த ஒரு இது எனக்கு கடவுளுக்குள்ள நெருக்கமான ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்றாங்களா? என்பதுல தான் நமக்கு வந்து என்ன இருக்கு? இவங்க கடவுளுக்குள்ள இருக்கிறவங்களா? இல்ல கடவுளுக்குள்ள இல்லாதவர்களா என்பது நமக்கு தெரியும். சரி. அ இந்த சூழ்நிலையில அதான் உச்சகட்டமான வேதனையில யோபு என்ன பண்றாருன்னா, அ கர்த்தரை நோக்கி கதறுகிறார். எப்படி கதறாரு? என் ஆண்டவர் யாரு? அவர் எங்க இருக்காரு? எனக்கு ஒண்ணுமே இப்ப தெரியலையே! நான் அவருடைய ஆசனத்திற்கே வர்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா அவர காணோமே! அவர நான் பார்க்க முடியலையே! அப்படின்னு சொல்லி யோபு கதறத பார்க்கிறோம். யோபு ஏன் ஆசனத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ஆசனத்துல தான் நமக்கு என்ன இருக்கு? கிருபையும், இரக்கமும் இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள வாசிங்க யாராவது? எபிரேயர் 4 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலேயும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். கிருபாசனத்தடியில என்ன கிடைக்குது?
இரக்கத்தை பெறவும் சகாயத்தை பெற்றுக்கொள்ளவும். ரெண்டும் இருக்குன்னு நமக்கு இப்ப எபிரேயர்ல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா யோபுவுக்கு கையில பைபிளே இல்லாத சமயத்துல அது ரெண்டும் ஆசனத்துல கிடைக்கும், நான் கிருபாசனத்திற்கு வந்தால் அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த கிருபாசனத்திற்கு முன்பாக, ஆசனத்தின் முன்பாக, அவருடைய ஆசனத்தின் முன்பாக நான் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ விடாப்பிடியான ஒரு உறுதியான விசுவாசத்தை யோபுவின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நடுவிலும் நான் பார்க்கிறேன். சரியா? இப்போ 8, 9 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் முன்னே போனாலும் அவர் இல்ல, பின்னே போனாலும் அவரை காணோம், இடதுபுறத்துல பார்த்தாலும் அவரை காணோம், வலதுபுறத்துல பார்த்தாலும் அவரை காணோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரை அப்படி ஒரு தவிப்புல இருக்காரு. அவரை எப்படியாவது நான் பார்த்திடணும், என் பிரச்சனையை சொல்லணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய தவிப்பு. பிரச்சனை நேரத்துல நாம வேற சொல்யூஷன்ஸ் தேடுறதை விட்டுட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு பழகணும். யோபு ஆண்டவரை தேடினார். அவருக்கு விடை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. சோ அது மாதிரி நாமும் ஆண்டவரை தேட அழைக்கப்படுகிறோம். சோ யோபு கஷ்டப்பட்டு பார்த்தா கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனா 10ஆம் வசனத்துல பாருங்க, அவர் எவ்வளவு தேடி கண்டுபிடிக்கலையேன்ற ஒரு சோர்வுல இருந்தா கூட அவருக்கு இருக்கிற விசுவாசம் பாருங்க. யோபுவின் விசுவாசம் பெரிய விசுவாசம். அப்ப பார்த்தோம் நெருக்கத்துல அவர் அந்த சூழ்நிலையில என் ஆண்டவர் எனக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்கும்னு ஆசனத்துக்கு முன்னால நான் போறேன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் தேடி பார்த்தேன், இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், கிடைக்கல. ஆனா நான் போற வழியை அவர் அறிவார். இப்போ அவர் என்னமா சங்கீதம் 1ல கர்த்தரோ நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரையோ அழியும். கரெக்ட். அப்போ நான் போகும் வழியை அவர் அறிவார். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன டெஸ்ட் பண்றாரு. இப்ப இந்த கஷ்டம், இந்த இதெல்லாம் என்ன, அது பாருங்க, ஒரு நீதிமான் அல்லது ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா ஆண்டவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மகனா இருக்கிறதுன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய காரியங்களை அவர் சரியா வழங்கிக்கிறார். இப்ப நிறைய சமயத்துல இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, தவறா சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ துன்மார்க்கன், அதனால உனக்கு நீ துன்மார்க்கனா இருந்ததுனால உனக்கு இப்படி தண்டனை கிடைச்சிருக்கு, இல்லைன்னா உனக்கு இப்படி தண்டனை கிடைக்காது. அந்த ஆங்கிள் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என் ஆண்டவர் நான் போற பாதையை அறிவார், அவர் இப்ப என்ன சோதிச்சுட்டு இருக்கிறார். இந்த சோதனை முடிஞ்ச உடனே நான் என்ன செய்வேன்? பொன்னாய் விளங்குவேன். அவர் என்ன சொல்றாரு, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவர் ஃபுட் பிரிண்ட்ஸ்லயே நான் போயிட்டு இருக்கேன். அதை நான் சாயாமல் கை கொண்டேன். என் உதடுகள் அவர் உதடுகளிலிருந்து வருகிற கற்பனைகளை நான் விட்டு பின்வாங்குவதில்லை. எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாத்தீங்களா? நாம அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நான் ஒன்றையும் விடாம பின்பற்றுகிறேன். அதை என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்ற. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? எந்த நேரத்துல அவர் அப்படி சொல்றாரு? இந்த சோதனையான நேரத்துல. ஏன்னா பொதுவா அந்த சோதனையான நேரத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சலிப்பு தான் ஜாஸ்தி இருக்கும். யார் நாம பேசுறதுல ஆமா மிஸ், போங்க மிஸ் அப்படின்வாங்க. இங்கே வீட்டுக்கு வராங்களா, அவங்கள கேட்டா கூட அப்படிதான், அட போங்கக்கா ஒண்ணுமே இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. சோ ஒரு யாருக்குமே ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அப்படி இருந்தா ஒரு சலிப்பு தான். யாருக்குமே அந்த சலிப்புல ஒரு நல்ல வார்த்தைகள், ஒரு தெளிவான வார்த்தைகள் வர்றது இல்லை. ஆனா யோபு கரெக்டா அந்த நேரத்துல சரியா பேசுறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாங்கிறத புரிஞ்சு அதற்கு ஏற்ற விதமாய் அவர் சரியான வார்த்தைகளை பேசுவதை நாம் பார்க்கிறோம்.
ஆஹ் அவர் என்ன அவர் ஆண்டவர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர் இன்னும் யோபுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை மறக்கவில்லை. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கையான வார்த்தை இல்ல? பாட்டு இருக்குல்ல, மறவாமல் நினைத்தீர் ஐயான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம். கர்த்தர் நம்மை நினைவாயிருப்பது ஒரு பெரிய காரியம். நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அத நமக்கு வாசிச்சு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யோபு அந்நாட்களிலேயே கர்த்தர் என்னை மறக்கவில்லை, அவர் என்னை கூர்ந்து கவனிக்கிறார், அதனாலதான் நான் போற வழி இன்னதென்று அவர் அறிவார். இந்த 10ஆம் வசனத்துல அவர் சொல்றார். இரண்டாவதாக அவர் புரிஞ்சு கொண்ட காரியம் என்னன்னா, இது எதுக்கு சொல்றேன்னா, நாமும் நமக்கு வர சோதனைகள், நமக்கு வர பிரச்சனைகள், நமக்கு வர நெருக்கங்களை இந்த விதத்துல அணுகணும். இப்போ ஒரு நஷ்டம்னு சொன்னா அதுக்கு உடனே நம்ம என்ன செய்யணும்? ஒரு லோனை கேட்கணும், அங்க போகணும், இங்க போகணும். இது உலக பிரகாரமான காரியம். இது செய்யாம இருக்க முடியாது, செய்யணும் தான். உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் தருவாருங்கிறதும் அது தப்பு. உலக பிரகாரமா என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறோம். ஆனா அது ஆவிக்குரிய விதத்துல அணுகி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு செய்யும். இதுல அணுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காரு, அவர் என்னை மறக்கல, அவர் என் மேல் நினைவா இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம் ஒரு நோக்கத்தோட கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இது எனக்கு தண்டனை கிடையாது. எனக்கு தண்டனையா இந்த துக்கத்தையோ, இந்த நஷ்டத்தையோ, இந்த இழப்பையோ எனக்கு தரல. இதுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாம் எப்படி குறைஞ்சிரும் தெரியுமா? நம்ம அதை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு இருக்கிற அந்த கஷ்டத்துல ஏன் என்னை இப்படி இருக்கு, எனக்கு மாத்திரம் ஏன் அப்படி நம்ம நினைக்கிறத இப்படி மாத்தி நினைச்சோன்னு வைங்களேன், இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் இதை ஒரு நோக்கத்தோட எனக்கு அனுமதிச்சிருக்கார், அவர் அனுமதிக்காம எனக்கு எதுவும் நடக்கலைன்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த வெயிட் ஆஃப் தட் ப்ராப்ளம் பாதி ஆயிரும், ரொம்ப குறைஞ்சிரும். அடுத்தது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சோதனையிலிருந்து, இப்ப இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு நாள் என்னை விடுவிப்பார். அது சீக்கிரமோ, அது காலதாமதமோ, அது அவருடைய டைம் டேபிள். ஆனா நிச்சயமா என்ன ஒரு நாள் விடுவிப்பார். அடுத்ததா, அப்படி அவர் விடுவிக்கும் போது அது எனக்கு நன்மையாகவே இருக்கும். நானும் பொன்னாக விளங்குவேன். என்னை புடமிடுறதுனால நான் அது வெளியே வரும்போது பொன்னாக விளங்கும். சங்கீதம் 105ல பாத்தீங்கன்னா, யோசேப்பை பத்தி வாசிக்கிறோம். இப்ப யோசேப்ப குழியில போட்டாங்க, அப்புறம் வித்துட்டாங்க, அப்புறம் அவரை சிறையில போட்டாங்க. இந்த அனுபவங்கள்லாம் அவருக்கு ஏன் அனுமதிச்சாருன்னா, அவர் ஒரு பெரிய பார்வோனுக்கு அடுத்த ஒரு பெரிய பிரசிடென்ட் வேலை அவருக்கு இருக்கு, ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் 17ஆம் வயசுல இருந்து 30ஆம் வயசு வரைக்கும் 13 வருஷங்கள் அவர் பாடுகளை அனுபவித்தார். இது கர்த்தர் அனுமதித்தது. இந்த யோபு சொல்றார் இல்லையா, அது எல்லாமே அவருக்கும் பொருந்தும். அவர் மாத்திரம் இல்ல, எல்லா நீதிமான்களுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். யோசேப்பை பாருங்க, அவர் மறக்கவே இல்லை. அவர் குழியில இருந்தப்பவும் அவர் நினைவாய் இருந்தார். யாருக்கு? கர்த்தர். அவர் சிறையில இருந்தப்பவும் கர்த்தர் அவருக்கு தயவு கிடைக்க பண்ணி கொண்டிருந்தார். இரண்டாவதாக, இதற்கு ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். என்னது? அவர் ஒரு பெரிய அதிபதி ஆக போறார். மூன்றாவதாக, இந்த சோதனை பீரியடு ஒரு முடிவுக்கு வருது, கட்டாய முடிவுக்கு வருது. சிறையிலேயே அவன் இருக்கல, குழியிலேயே அவன் இருக்கல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தது. நாலாவது, அந்த முடிவு அவனுக்கும் நன்மையா இருந்தது, மற்றவர்களுக்கும் நன்மையா இருந்தது.
இதேதான் எல்லாருக்கும் செய்யறது. இத வந்து யோபு அன்றைக்கே புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இது புடமிட்ட பின் நான் என்ன செய்வேன். அப்ப இந்த பீரியட் அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? என்ன புடமிடுகிறார். புடமிடுகிறாருன்னா இன்னொரு வார்த்தை என்னன்னா, என்னை உருவாக்குகிறார். ஒரு பர்பஸ்க்காக என்னை ட்ரெயின் பண்றார். அப்ப அத வந்து எனக்கு வேண்டாம். இத வந்து இந்த பீரியட் ரொம்ப லாங்கா இருக்கு, எனக்கு குறைக்கணும், இது எனக்கு வலிக்குது அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லாம போயிடும். இப்போ ஒரு களிமண் உருண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குயவன் என்ன செய்வான்? அதை வந்து நல்லா குழைப்பான். அப்படி குழைக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல உடைக்கணும், அப்புறம் அதுல இருந்து கல் எடுக்கணும், அப்புறம் அதுல இருந்து தண்ணியை போட்டு மிதிக்கணும், அது அப்படியே பிசையணும். இதெல்லாம் சும்மா ரொம்ப லைட்டு இது கிடையாது. அது நிறைய வலி கொடுக்கக்கூடிய, வேதனை தரக்கூடிய அனுபவங்கள். இப்ப இந்த களிமண் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னால இதெல்லாம் முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது என்னவாகும்? சும்மா வெயில்ல கிடந்து, வெயில்ல இருக்கிற களிமண்ணை பார்த்திருக்கீங்களா? இறுகி போய் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அதுக்கு ஒரு தண்ணீரை கூட இருத்தி வைக்க முடியாது, வெயில்ல காஞ்சு கிடக்கும். ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து இணங்கி போனா அந்த குயவன் அதை வச்சு என்ன செய்வான்? எத்தனையோ அழகழகா செய்வான். மண்பானையா செய்வான், ஒரு ஜக்கா செய்யலாம், ஒரு வாசா செய்யலாம், என்னவோ கேண்டில் லேம்பா செய்யலாம், எத்தனையோ செய்யலாம் இல்லையா? அப்போ அத வந்து நம்ம கையில நாம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கும். இதைத்தான் யோபு அறிஞ்சிருக்காரு. என்னை இப்ப புடமிடுகிறார். நான் இந்த அதிகாரத்துல ரொம்ப அருமையான வசனம், 10ஆம் வசனம். இதுக்கு நடுவுல அவருக்கு இருக்கிறது என்னன்னா, அந்த யோபுவினுடைய அந்த உறுதியான விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்த வசனம் என்ன? ஒருவேளை வசனம் மாறிடுச்சா? 12 வரைக்கும் தான் அங்க பேசியிருக்கோமா? 12ஆம் வசனம் என்ன? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. கரெக்ட். அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு அப்படின்னா என்ன? அவர் பேசுறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்பதானே அவர் வாயிலிருந்து வர வார்த்தை, அவர் அதை விட்டு நான் பின்வாங்கலன்னு சொல்றாரு. அப்போ யோபுவுக்கு அந்த ஐக்கியத்துல அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஃபெலோஷிப்ல, ஆண்டவரோடு இருந்த அந்த உறவுல கர்த்தர் அவரோடு கூட பேசி இருக்கிறார். அதைத்தான் அவர் வந்து மிஸ் பண்றாரு இப்போ. ஆனா அப்போ அவர் கர்த்தர் அவரோட கூட பேசினதாக பார்க்கிறோம். இப்ப ஆதாமோட கூட கர்த்தர் பேசினார் இல்லையா? டெய்லி பேசியிருக்காரு, நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனாலதான் பலியிடுறது, காணிக்கை செலுத்துறது, இதெல்லாம் ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆதாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சோ இதெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போ அது மாதிரி இங்கேயும் அடுத்தது கர்த்தர் பேசும்போது ஆவிக்குரிய பிரயோஜனமான காரியங்களை தான் நிறைய பேசியிருப்பார் இல்லையா? வீண் வார்த்தைகள், வீணான காரியங்களை அவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தர். மரியாளுக்கு அப்படித்தான் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் மரித்த பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலதான் இவர் உயிரோடு இருக்கிறப்பவே அவ என்ன செஞ்சிட்டா? காலம் வருதுன்னு அறிந்து அவருக்கு அந்த அனாயின்ட்மெண்ட் அவர் செய்தார். சோ அதான் அத மாதிரி. அதனால ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை சொல்றாரு. இப்ப நம்மோட பேசுறாரா ஆண்டவர்? ஏப்பா சத்தத்தையே காணோம்? பேசுறாருங்க வார்த்தையின் மூலமா பேசுறாரு இல்லையா? நமக்கிட்ட என்ன இருக்கு? வேதவசனம். அவரே கையில இருக்காரு நமக்கு. அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய கையில இருக்கு. அப்ப அவர் நம்மோட கூட அந்த வார்த்தை மூலமா பேசுறார் இல்லையா? நம்ம என்ன வாசிச்சாலும் அது நம்மோட பேசுகிறதா நாம் பார்க்கிறோம்.
அது எந்த காலத்துக்கு புரிஞ்சதுன்னு பார்க்கிறோம். அது எழுதுனது எப்பவோ எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துக்கு பொருந்தின காரியங்களை நம்ம அதுல பார்க்கிறோம். இன்னைக்கு அது நமக்கு வாக்குத்தத்தமா நமக்கு இருக்கு. இன்னைக்கு அது எச்சரிப்பா இருக்கு இல்ல. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுறாரு. அந்த பேச்சே அவர் சத்தத்தை நாம கேட்க பழகணும். எலியாவுக்கே அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா கூட அந்த சத்தத்தை அவர் கேட்கறதுக்கு அவர் பழக வேண்டியதா இருந்தது. அதனால்தான் அவருக்கு வந்து நிறைய அதுக்கு முன்னால இரைச்சல், இடி முழக்கம் இப்படி எல்லாம் கொடுத்து அதுல எல்லாம் கர்த்தர் பேசலன்னு அவர் கண்டுபிடிச்சு அப்புறம் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறார் இல்லையா. அந்த மாதிரி நாமும் நம்ம வார்த்தை சும்மா பைபிளை வாசிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இது என்ன பைபிள். இதுல சில பேர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது என்ன வேர்ஷன், எந்த இதுல பதிப்புல எந்த இதுல நீங்க பாக்குறீங்க இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் மேல அதெல்லாம் அறிவுக்கான தீனி. ஆனா நமக்கு ஆத்மாவுக்கு என்ன வேணும்னா ஆண்டவரோட அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ உங்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்வு வரும். அதை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய ஒரு நம்பிக்கை வரும். அதை வாசிக்கும் போது ஒரு நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கும். ஒரு தைரியத்தை தரும். அது வச்சு இன்னைக்கு என்னன்னாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இல்லை நான் எப்படி செய்யணுங்கிறத நமக்கு சொல்லி தருவார். அப்புறம் அவருடைய ஆவியை நம்ம வாயில வச்சா நம்ம பேசும்போது அப்ப அது எப்படி இருக்கும், ஒரு பிரயோஜனமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். கடைசியா அவர் என்ன சொல்றாரு, என் உணவை காட்டிலும் ஆகாரத்தை காட்டிலும் நான் அதை காத்து கொண்டேன். அந்த நாட்கள்ல யோபு இருந்த காலத்துல இந்த தானியங்கள் விளைச்சல்கள் அதையெல்லாம் களஞ்சியங்கள்ல சேர்த்து வைப்பாங்க. அந்த களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறது ரொம்ப பாதுகாப்பா வைப்பாங்க. ஏன்னு சொன்னா இந்த மாதிரி இப்ப அதுல வாசிச்சோம் இல்லையா, சபையர்கள், அரபியர்கள், இப்படி கொள்ளைக்காரங்க எல்லாம் அடிக்கடி வந்து வந்து இவங்க சேர்த்து வைக்கிற தானியங்களை திருடிட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு தானியத்தை சேர்த்து வைக்கிறது ஒரு பழக்கம் உண்டு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதைத்தான் ஜாக்கிரதையாய் சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை என் இருதயத்திலே காத்து கொண்டேன். தாவீது என்ன சொல்றாரு, உம்முடைய பிரமாணம் என் இருதயத்துல இருந்ததுனால நான் அதை காத்து கொண்டதுனால நான் பாவம் செய்யாதவன் இருந்தேன். சாது சுந்தர் சிங் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு சாது, அவர் ஒரு சாது. அவர் வந்து நிறைய மந்திரங்களை செய்யறவர். அவர் நிறைய இந்த மாதிரி இப்ப இந்த ஈஷா யோகா அந்த மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் நிறைய ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. அவரை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஆனா அவருக்கு நல்லா தெரியுது என்னுடைய அவருடைய அவருடைய ஃபுல் பவர் அவருக்கு வரலன்றது. அதுக்கு அவர் வந்து கொஞ்ச நேரத்துல இப்ப இவரை பார்த்துக்க இவர் சாது சுந்தர் சிங் கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. ஏன்னா அது அவருக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அவர் கேள்வியும் கேட்கல, இந்த வேடிக்கையும் பார்க்கல, கண்ணை மூடி ஒருவேளை ஜெபிச்சுட்டு இருந்தாரோ என்னமோ. அப்ப அவரை கூப்பிட்டு, நீங்க உங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. அப்போ உங்க அப்ப அவர் நீ என்ன எங்க எதை வச்சிருக்கிற, என்னுடைய பவர் வெளியே வர முடியாம இருக்கு அப்படின்னாக்க அவர் சொன்னார், என் இருதயத்துல ஆண்டவரை வச்சிருக்கேன், அவருடைய வார்த்தையை வச்சிருக்கேன் அப்படின்றதுனால அவரால் என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய. இதெல்லாம் நாங்கெல்லாம் அதை ரொம்ப நேரில் பார்த்துருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. காலேஜ்லயே ஒரு பெரிய மீட்டிங்க்கு ஒருத்தர் வந்தார். அவரும் ஒரு லேடி, இன்னொரு ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எங்களை கண்டா ஆகாது. அவங்க எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்றவங்க, இந்த ஹிப்னாட்டிசம் பண்றவங்க, மயக்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்டே சொல்லுவாங்க அவங்க, நீங்க வந்து ரொம்ப அவங்க பேச்ச கேட்காதீங்க. ஏன்னு சொன்னா அவங்க அப்படியே உங்களை மயக்கிடுவாங்க. அப்புறம் உங்களை அப்படியே அவங்க இது கூட்டிட்டு போயிடுவாங்க. கிளாஸ்லயே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம்.
அவங்க ஒருத்தர் பெரிய ஸ்பீக்கர்னு கூட்டிட்டு வந்தாங்க. அவரே என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் இந்த கலையை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன்னு சொல்றாரு. இந்த ஹிப்னாட்டிசம் கலைய. இது எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நாங்க எப்பவுமே ஒரு மீட்டிங் நடந்தா அதுக்காக ஜெபிப்போம். எதுக்காக ஜெபிப்போம்? அவங்க இந்த தவறான போதனைகள் யாரும் சொல்லித் தரக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசமா அவங்களுக்குள்ள இதாயிடக்கூடாது. அவங்களுடைய மைண்ட் கெட்டு போயிடக்கூடாது, ஆத்மா கெட்டுறக்கூடாது. நாங்க அதுக்காக ஜெபிப்போம். இந்த ஆள் வர்றதுன்னு இல்லை, யாருனாலும் நாங்க ஜெபிப்போம். அதே மாதிரிதான் ஜெபிச்சிருக்கிறோம். அந்த ஆள் வந்தவரு பெரிய ஸ்பீக்கர், ரொம்ப திறமைசாலி, வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை அவங்க வல்லமை உள்ளவர். அவர் ஆக்சுவலா அங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்றாரு. அது அந்த கலையை அவங்களுக்கு சொல்லித் தரணும்னு வராரு. நின்னவருக்கு நாக்கு வரவே இல்லை, பேசவே முடியல. அப்படியே எள்ளுங்கிறாரு, வாய் வரல. வேர்த்து போயிடுச்சு. ரொம்ப ஏன்னா அதுக்கு முன்னால அந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த அம்மா இவரை பத்தி அப்படியா இப்படியான்னு ஒரே புகழ்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் பேசுவாருன்னு சொன்னா, அவர் நின்ன உடனே இப்படி ஆயிடுச்சு. அவருக்கே புரியல, என்ன ஆச்சுன்னு புரியல. அப்புறம் அவரை பேசாம போயிட்டார். போகும்போது மேல அந்த ஆடிட்டோரியத்துல ஒரு வசனம் எழுதியிருக்கு, யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை சைட்னு. எசாயா 43ஆம் அதிகாரத்துல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் அப்படின்னு இருக்கும். அது அங்க ஆடிட்டோரியத்துல எழுதியிருக்கு. அவர் அதை மாத்திரம் அப்படி பார்த்துட்டு போயிட்டார். பாத்தீங்களா? நம்ம விட அவங்களுக்கு தான் ஆண்டவரோட வல்லமையிலையும் வசனத்திலையும் பயம் இருக்கு. அவரால் ஒன்றும் செய்ய முடியும், கண் முன்னால பார்த்தோம். ஸோ காட்ஸ் பவர் இஸ் கிரேட். என்ன வேணா அவர் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். அவர் இப்போ இப்படி செய்யறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கு. there is a purpose. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம இதற்காக நாம என்ன செய்யக்கூடாது. இந்த சூழ்நிலையில இப்படி நெருக்கத்துல யோபு ஒருவேளை கொஞ்சம் அப்பப்போ இவங்க நச்சுனால புலம்புனா கூட அவர் பாவம் செய்யல, கர்த்தரை விரோதிக்கல, கர்த்தரை துக்கப்படுத்தல, சரியா கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டார். See, God only wants us to understand him in the right way. அதுதான் அவர் முக்கியம். நீ ஒருவேளை இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தா கூட கர்த்தரை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது போதுங்கிறார். யோபுக்கு அதேதான் நம்ம பாக்குறோம்ல. யோபு சில சமயத்துல ஏதோ அப்படி எல்லாம் பேசுறாரு, ஏன் எனக்கு இப்படி செய்யறாரு, நான் அதை பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இதை பண்ணிதான். ஆனாலும் கர்த்தரை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டார். நாமும் அப்படி புரிந்துக்கணும். கர்த்தரை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும், அவருடைய நோக்கத்தை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். 13, 14, 15, 16, 17 இந்த வசனங்கள்ல அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அவரோ வென்றால். ஏன்னா இங்கேயும் இந்த எண்ணெய் அங்கேயும் இந்த எண்ணெய் கிடைக்கலன்னாருல, இப்ப என்ன சொல்றாரு, ஒரே மனமா இருக்காரு. அவரை திருப்பத்தக்கவர் யார்? இப்ப கர்த்தர் ஒன்ன செய்ய நினைச்சிட்டா அது தடைபடாது இல்லையா? அதுதான் அப்படின்னு கடைசி அவர் அங்க சொல்றாரு 42ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரே மனமா இருக்காரு, அவரை நம்ம திருப்ப முடியாது, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், நாம நினைக்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோபுடைய விசேஷம். 14ஆம் வசனம் பாருங்க, சூப்பரான வசனம். என்ன சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இது நமக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு போதும். நமக்கு நேரிடுகிற தோல்விகள், நமக்கு நேரிடுகிற ஏமாற்றம் வராதுன்னு சொல்லவே முடியாது. நமக்கு வரும், இழப்புகள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், தோல்விகள் வரும், நஷ்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும். ஆனால் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்ப நிறைய சமயத்துல நமக்கு எப்படின்னா, நம்ம வேலையெல்லாம் பார்க்குற இடத்துல நமக்கு வர வேண்டிய சில ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு இன்சென்டிவ், ஒரு நமக்கு வராம வேற யாருக்கோ வந்துடும். அடிக்கடி சன்னெல்லாம் புலம்புவோம் அந்த மாதிரி. அச்சீவ் பண்ணியிருக்கிறவன் இவனா இருப்பான், ரெக்கக்னிஷன் வேற யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உலகத்துல நடக்கிறது தான். அப்ப இவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? ஆனா நாம அப்பதான் என்ன கர்த்தர் உனக்கு வச்சதை கட்டாயம் உனக்கு கொடுப்பார். உனக்குன்னு இருக்கிறத கர்த்தர் கொடுப்பார். தான் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. பிலிப்பியர் 1:5 வாசிங்க. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அதான் தொடங்கினவர் என்ன செய்வாரு? முடிப்பார். முற்று முடிய காக்க அவர் வல்லவர். எனக்கு குறிச்சிருக்கிறத அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு தொடக்கம் ஆரம்பிச்சிருக்காமா, ஒரு காரியம் இருக்கா, அது எப்படி நடக்கணும்னு அவர் ஒரு திட்டமிட்டிருக்காரோ அப்படி நடத்தியே தீர்வார். நாம ஒண்ணும் அதுக்கு தடை இல்லாம இருக்கணும். அதுதான் முக்கியம். நாம அதுல போய் முட்டுக்கட்டை போட முடியாது. நம்ம முட்டுக்கட்டை போட்டோம்னா அது இழுத்துக்கிட்டே போகும். இதுதான் காரணம். அப்போ 15, 16, 17 என்ன சொல்றாருன்னா, நான் அவரை சிந்திக்கும் போது அவருக்காக பயப்படுகிறேன். இப்ப அவருடைய இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை வரும், விசுவாசம் பெரிதாகும். அதே சமயத்துல எப்பேற்பட்ட ஆண்டவர் இல்லை இவரு அப்படின்னு நமக்கும் ஒரு பயம் வரும். தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவரு பேசுறார். சோ இப்போ மறுபடியும் அதேதான். யோபு இன்னும் ஆழமா கர்த்தரை விசுவாசிக்கவும், கர்த்தரை புரிந்து கொள்ளவும், கர்த்தருடைய ஞானமான வழிகளை அறிந்து கொள்ளவும் முயற்சிக்கிறார். அதான் அவருடைய முக்கியமான காரியம் இந்த சூழ்நிலையில. ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, யோபு இவ்வளவு வேதனை மத்தியிலையும் கர்த்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அதற்காக அவன் பிரயாசப்படுறான். அதுக்கு அவருக்கு புரிஞ்சுக்கவும் ஆண்டவர் உதவி செய்யறார். ஆனா அந்த யோபுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு பிளைண்டா ஒரு பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப நிறைய பேர் நம்ம இதுல அப்படித்தான். நாம ஒண்ணு ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறோம். என்னன்னா கர்த்தருக்கு இல்லாத காரியத்தை பிடிச்சுக்கிறோம். கர்த்தர் சொல்லி தருகிற காரியம் இல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்ற காரியம் இல்ல, வேறொன்றை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம். இப்ப இவன் நீ செய்த பாவம் பிடிச்சுக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டதுனால அவங்களுக்கு ஆவிக்குரிய எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா மைண்ட் ரொம்ப என்ன ஆயிரும், ஒன்னிலேயே ஷட் டவுன் ஆயிரும். நாம அதைத்தான் செய்யக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் நாம அப்படி எதையாவது அப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதேல பார்த்தீங்கன்னா அப்படியே தான் டெவலப் ஆகும். இப்ப நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க, தனியா வீட்டுல இருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு இருந்தா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சர்சரன்னு சத்தம் கேட்கும். அப்புறம் டெங்குனும் ஏதோ விழுந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னன்னா மனப்பிரமை. அங்க 2 இலைகள் பறந்துருக்கும், அது நமக்கு என்னவா இருக்கும், சர் சர். இந்த மாதிரி நம்மளுடைய மனது அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஹியூமன் மைண்ட், ஹியூமன் திங்கிங், எமோஷன்ஸ் இதெல்லாமே அந்த விதமா தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அது அப்படிதான் நினைக்கும். ஏன் அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றேன்னா, பாவத்தினால் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு.
இதுல இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா தான் எப்படி வெளியே வர முடியும்? ரட்சிப்பினாலதான் வெளியே வர முடியும். அப்படி நாம வரும்போது தான் ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்க முடியும். இல்லைன்னா இந்த மாம்சத்துக்குரியவைகளிலேயே தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். இப்போ அந்த யோபு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அதான். அவங்களால அந்த ஆவிக்குரிய காரியத்தையே நினைக்க முடியல. யோபு அவ்வளவு வேதனையிலேயும் இதுலயும் இருந்தாலும் அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறபடியினால அவன் சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகளாகவே இருந்தது. ரோமர் 8ல பார்க்கிறோம். ரோமர் 8ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாம்சத்துக்குரியவைகள், ஆவிக்குரியவைகள். கலாத்தியர்ல இருக்கு அந்த மாதிரி. இந்த போராடிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மாம்சமும் ஆவி ரெண்டும் நமக்குள்ளேயே இருக்கு. நாம எப்படி சிந்திக்கிறோம், எதை நாம் அதிகமாய் பிரயோகிக்கிறோம், அதான் முக்கியம். யோபு கிட்ட இருந்து நம்ம இதைதான் கத்துக்கணும். ஆவிக்குரிய விதமா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்துல அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, அவர் இருக்கிற ஒரு இருளான சூழ்நிலையில கூட ஆண்டவரை ஒரு நல்ல நீதிபரராய், நல்ல ஆண்டவராய் தெரிஞ்சு கொண்டதுனால அவனுக்கு பெரிய ஆறுதல். இப்ப நமக்கு எது ஆறுதல் தருது, எது சமாதானம் தருது? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம். இப்ப நான் சொன்னேன்ல, எனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னா என்ன? அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். நிச்சயம் எனக்கு கிடைக்கும். கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய வார்த்தை! இப்போ அப்படி நமக்கு அந்த அந்த சூழ்நிலையில, அந்த இருளான சூழ்நிலையில ஆண்டவர் யாருன்னு நம்ம அறிந்திருந்ததுனால நமக்கு என்ன செய்ய முடியுது? நம்பிக்கையோட இருக்க முடியுது. யோபு அப்படி இருந்தான். அதே போல இந்த விசுவாசத்தை அவன் உறுதிப்படுத்தினான், நிலைநாட்டினான். ஏதோ விசுவாசம் ஒரு தனியா, இவன் தனியா இல்ல. அந்த விசுவாசத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், அவனும் அதை அபியாசிக்கிறான். அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு தைரியம் வருது. அவனுக்கு இந்த இருளான சூழ்நிலையிலும், ஒரு வெளிச்சமான சூழ்நிலையிலும் அவன் விசுவாசம் ஒரே மாதிரி. அவனால இங்க வெளிச்சம் நல்ல காலங்கள்ல எப்படி உறுதியா இருந்தானோ விசுவாசத்தோட, அதே விசுவாசத்தோட இருளான சூழ்நிலையிலும் இருந்தான். ஏன்னா அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறிந்து கொண்டான். சோ இந்த 23ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற முக்கியமான சில பாடங்கள் என்னன்னா, 10ஆம் வசனம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுச்சு? 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் உன்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்குவேன். சோ அது ஒரு முக்கியமான வசனம். பர்பஸ் ஆஃப் யோர் ட்ரையல்ஸ், வேதனைகள், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு நோக்கம் என்னன்னு அந்த 10ஆம் வசனம் சொல்லித் தருது. சரியா? அடுத்து 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவை இன்னும் அநேகம் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்குன்னு குறிச்சு வச்சிருக்காரு நிறைய. ஏன்னா என்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. வசனம் அதானே சொல்லுது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை முன்குறிச்சிருக்கிறார். பாருங்க, உலகமெல்லாம் தோன்றுகிற இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 6000 7000 நமக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறோம். அப்ப அதுக்கெல்லாம் முன்னால அப்பவே என்னைய தெரிஞ்சிருக்கிறாரு, உங்களை தெரிஞ்சிருக்கிறாருன்னா நாம எவ்வளவு பெரிய ஆளுங்க. இதை தெரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கைய எதையோ யோசிச்சு வீணாக்கிட்டு இருக்கோம். We are so precious. நமக்கு ப்ரெஷியஸ், ஆண்டவருக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். அதனாலதான் அவர் தெரிஞ்சு கொண்டார். நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் அவர் தர்றார்.
நாம எப்படி பரிசுத்தமா இருக்கணும், நான் என்ன ஊழியம் செய்யணும், நாம எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், நம்ம பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படணும், அவ்வளவையும் அவர் செஞ்சு முடிக்கிறார். இதை விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்ம வேலை. அதுக்கு நமக்கு எவ்வளவு பாடு பார்த்தீங்களா? வர பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்துடுறோம், மாஞ்சு போயிடுறோம், ஒண்ணுமே முடியலன்னு நினைச்சிடறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, அப்படி நாம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சோதனை காலம். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர். நாம் அவரிடத்துல போனா கிருபையும் கிடைக்கும், இரக்கமும் கிடைக்கும். அதுதான் எபிரேயர் 4:15-16 வாசிக்கிறோம். நமக்குன்னு அவர் ஒரு வழி உண்டு பண்ணி இருக்கிறார். திரைய கிழிச்சிட்டார். நீங்க தைரியமா வாங்க, எப்ப வேணா வாங்க, எங்க இருந்தாலும் வாங்க, வந்தா உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்களை இந்த அதிகாரத்துல, இந்த 13 வசனங்கள்ல யோபு அழகா பேசியிருக்கார். நமக்கும் இதுல நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்முடைய வாழ்க்கையில நாம எப்பவும் மறக்காம அபியாசிக்கணும். ஏதோ இன்னைக்கு படிச்சுட்டோம், இன்னைக்கு நல்லா விளங்குது, இன்னைக்கு நமக்கு நல்லா எல்லாம் ஒரு மாதிரி ஆறுதலா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா நாளைக்கு சூழ்நிலை மாறும், நாளைக்கு வேற காரியங்கள் வரும். அப்ப இதை மறந்துடக்கூடாது. அந்த நேரத்திலையும் நமக்கு ஆண்டவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார், சர்வ வல்லவராய் அவர் இருக்கிறார். உலகத்துல இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்குது, நமக்கு ஒண்ணுமே புரியறது இல்லை. ஏன்னு நமக்கு தெரியல. ஏன்னு கேட்கறதுக்கே நமக்கு இல்லை. ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவர் ஒரு பாஸ்டர். அவருக்கு இப்ப வயசு 80. அவருடைய வைஃப் பேர் லிண்டா. அந்த அம்மா 75. அவங்க டயபெட்டிக்கா இருக்காங்க. அவங்களால ஒன்றும் அதிகமா செய்ய முடியல, சிவியர் டயபெட்டிக். அதனால அவங்களால ஒன்றும் அதிகமா செய்ய முடியறதில்ல. அவங்களுக்கு ஒரே பையன். அந்த பையனுக்கு இப்ப 45 வயசு. அவருக்கு எல்லாமே இன்னொருத்தர் தான் செய்யணும். பாத்ரூம் போறது, கழுவுறது, குளிக்கிறது, உட்கார வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இது அத்தனையும் அவங்க அப்பா தான் செஞ்சுட்டு இருப்பார். அந்த அம்மா சமைச்சு கொடுத்தா இந்த அப்பா சாப்பாடு ஊட்டுறது, அவரை கவனிக்கிறது எல்லாம் அப்பாவே செய்வார். அவர் ஒரு பாஸ்டரா இருந்தார். இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சு, போன வருஷத்துல அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துச்சு. பழைய மாதிரி அவரால் என்ன பண்ண முடியல, இவர் தூக்க முடியல. இவர் உட்காந்து 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 ரொம்ப வெயிட் ஆயிட்டார், இந்த 45 வயசு மனுஷன். ஏன் ஏன் இந்த பாடு? அவர் ஒரு ஊழியக்காரரு, அவர் ஆண்டவருக்காக உண்மையா உழைக்கிறவரு, சொற்பமான வருமானம் வச்சிருக்கிறவரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவோ இவரை ஒரு இது பண்ணவோலாம் அவங்களுக்கு முடியாது. அவர் எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறவரு, பையனுக்காக ஜெபிச்சா ஆயிருக்காதா? ஆகலையே. ஏன் கர்த்தர் இப்படி ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கிறாரு? அவருக்கும் புரியல, நமக்கும் புரியல. நமக்கு சொன்ன என்னன்னா, அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க என்ன இப்ப ஒரு 5 டேஸா ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு ஜெபிங்கன்னு சொல்றவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால அங்க என்ன நிலைமைன்னு தெரியல. ஏன்னா இவங்க வயசெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமா தான் இருக்கு இல்லையா? இப்ப இவருக்கு என்ன, ஒரு எங்கேயாவது ஒரு ஹோம்ல கிடைக்கணும் ஏன்னா இவரை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஈஸியா. ஏன்னா எந்த ட்ரைனிங் இல்லை அவருக்கு. அவர் ரொம்ப பிடிவாதமா, ரொம்ப டிபெண்டிங்கா இருக்கிற ஆளு, டிமாண்டிங் ஆளு. பாருங்க, அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கேட்கிறப்போ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கும் போது, நமக்கு இதுல ஆண்டவர் அவங்க மேல கோபமா, இல்ல அவங்களுக்கு சாபமா, தண்டனையா, ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க ஆண்டவர் ஊழியம் செய்யறவங்க. அவங்கள பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா?
எவ்வளவு இத்தனை நாள் அந்த அவங்க செய்த ஊழியத்துல எவ்வளவோ பேர் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இல்ல, அப்பவுமே அதே சூழ்நிலையில தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவங்களாலேயே முடியல, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. ஆனாலும் அதை வெளியே ஒரு குறையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தரா இருக்கிறதுனால அவர் ஜெபிக்க சொல்லி கேட்காது. அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு, அவங்களுக்காக ஜெபிங்க. அப்போ நமக்கு ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம பிரச்சனையே பெருசுன்னு நம்ம நினைக்கிறப்போ மற்ற பிரச்சனைகளெல்லாம் பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஒரு போக்கு காமிச்சிருக்காரு, நமக்கு ஒரு வழி தராரு, நம்மோட கூட இருக்காரு, அவங்களோடயும் இருக்காரு. அதனாலதான் அவங்க தைரியமா சந்தோஷமா யோசிச்சு பாருங்களேன். இந்த பையனுக்கு 45 வருஷம், இந்த 45 வருஷமும் பொறுமையா அந்த தகப்பன் அந்த அவருக்கு செஞ்சிருக்காருன்னா எவ்வளவு போற்றப்பட வேண்டியவர் அல்லவா. டெய்லி காலையில போகணும், மத்தியானம் போகணும், அவர் எப்போ போகணும்னாலும் சரி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அடிக்கடி போகணும்னு இருக்கும், ரொம்ப தொந்தரவா இருக்கும். இதே வேலையாவே தான் இருக்கும் அவருக்கு. அதெல்லாம் சமாளிச்சு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு, யோசிக்கவே முடியல எப்படி அவர் இவ்வளவு நாள் செஞ்சிருக்காரு. இப்ப அவரால் முடியல. அதனால ஒட்டஞ்சத்திரத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாராம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜபிப்போம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, யோபு ஒரு உச்சக்கட்ட வேதனையில இருந்தாலும் இந்த விசுவாசத்துல இப்படி விசுவாசத்துல இருக்கிறவங்க இருக்காங்க இப்பவும். அததான் சொல்ல வரேன். யோபுவை தான் நம்ம வேதத்துல நிறைய பேருடைய உள்ள என்ன சொல்லணும்னா, அது வேதத்துல இருக்கிற காரியங்கள் அப்படிங்க, நடைமுறையில அதெல்லாம் அப்படின்வாங்க. நடைமுறையில இருக்கிறவங்களதான் சொல்றேன். இப்போ அவங்களும் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு புலம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை, நன்றி சொல்லவும், கர்த்தரையே சார்ந்திருக்கவும், விசுவாசத்தையோடு கெட்டியா பிடிச்சு கொள்ளவும். அதுல வசனம் ஒண்ணு இருக்கும், அவர் காலை பற்றி கொண்டு, அது மாதிரி அவருடைய பிடி அவரோட கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவர் போற பாதையில நம்ம போயிட்டோம்னா நம்மோட அவர் வராரு, ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறேங்க ஆண்டி. சரி. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா. இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, அந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக தகப்பனே ஏசப்பா, நாங்கள் யோபு புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்தை நாங்கள் இந்த நாளில தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுக்குள்ள அடங்கி இருக்கிறதான இந்த ஆழமான சத்தியங்களை மீண்டுமாக ஒரு விசை நாங்கள் கூர்ந்து கவனிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுனீங்க சுவாமி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணும் விருதாய் போனதே இல்லை சுவாமி ஏசப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் அநேக சத்தியங்களை நாங்க கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னும் நாங்க எங்களை நாங்களே புதுப்பிச்சு கொள்ளணும். இன்னும் எங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை நாங்க கட்டப்படணும்னு சொல்லிதான் நிறைய ஆவிக்குண்டான காரியங்களை, சத்தியத்தை நீர் எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது என்கிற வார்த்தையை நாங்க இந்த வேலையில நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தை சுவாமி ஏசப்பா. ஒரு யோபு தகப்பனே, இவர் ஒரு தீர்க்கதரிசியா இந்த நாளில இருந்திருக்கிறாரு ராஜா. இந்த நாட்களில தகப்பனே, அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு எசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் அன்றைக்கோ யோபு கையில தகப்பனே வேதாகமும் இல்லை. ஆனால் அவங்க கூட பேசினாரு. உங்க தகப்பனே ஏதோ ராஜா உங்களுடைய வார்த்தைகளை இருதயத்துல பதித்து கொண்டாரு ஏசப்பா. அந்த வார்த்தைக்கு ஜீவன் ஊட்டுகிற விதமாக அந்த விசுவாசம் என்னும் ஆயுதத்தை அவர் கையில வச்சிருந்தாரு, அவருடைய வார்த்தையில அவர் வச்சிருந்தாரு சுவாமி. இன்றைக்கு நாங்க அதை கேட்கிறோம். இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தைக எங்க கரங்கள்ல கொடுத்திருக்கீங்க.
அது எங்க சிந்தனையில நாங்கள் பதித்தரல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கற்பனைகள் மகா பெரியது இயேசு சுவாமி. எசப்பா உமக்கு நன்றி. உம்முடைய வேதம் சத்தியம் ராஜா. இந்த வேத வார்த்தைகளை எப்பொழுதும் எங்க நினைவுகளை நாங்க வைக்கணும் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்ற யோபின் வார்த்தைகள் எவ்வளவு விலையேற பெற்றது சுவாமி. நன்றி நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு அப்பா எவ்வளவு ஒரு கான்பிடன்ட் ராஜா. எசப்பா எங்க காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் புலம்புவதற்கோ இல்ல மற்றவர்களைப் போல துக்கித்து அழுகுவதற்கோ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு குறித்த காரியம் நீங்க எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கீங்க சுவாமி. உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்தியத்திற்காக நன்றி நன்றி நன்றி. இதை நாங்க மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இதை மற்றவர்களுக்கு நாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எங்க வாழ்க்கையில வேணும். கர்த்தர் இப்படி நல்ல ஒரு அப்பா எங்க ஆவிக்கேற்ற போஜனத்தை இந்த நாளில் நாங்கள் திருப்தியாய் சாப்பிடுவதற்கு உதவி செய்திருக்கீங்களா. நன்றி நன்றி கோடி நன்றி ராஜா. அப்பா உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீங்க பெரியவர் ராஜா. பெரிய காரியங்களை தான் எங்க வாழ்க்கையில இன்னைக்கும் நீங்க அனுமதிக்கிறீங்க, அதை செய்கிறீங்க, அதை நிறைவேற்றுகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் தேவ கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒரு நாளும் இந்த வார்த்தை வீணும் வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் நிலைநிற்பதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட சுவாமி ஆன்டி சொன்ன அந்த முதியோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த 45 வயதுள்ள அந்த மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா நீர் முன் குறித்த காரியம்தான். அவங்க உங்க வேதத்தை அறியாதவர்கள் இல்ல, உங்க வேதத்தை அறிந்தவர்கள் தான். ஆனாலும் நீர் குறித்த காரியம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீங்க இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அது மனுஷன் எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனா கர்த்தர் நீர் இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலியமாக அதெல்லாம் நாங்க இன்னும் ஒரு விசை ஆழமாய் யோசித்து ஒருவேளை கர்த்தர் இது சித்தம் அவருடைய சித்தம் தான் எங்க வாழ்க்கையில அவருடைய தீர்மானம் தான். அத மனுஷன் நாங்க சொல்லுவதற்கோ செயல்படுத்துவதற்கோ எங்களுக்கு எந்த அதிகாரம் கூட கிடையாது சுவாமி. அப்படிதான் அந்த முதியோர்கள் வாழ்க்கையில நாங்க யோசிக்கிறோம் தகப்பனே. முழுவதுமாக உங்க கருத்துல நாங்க கொடுக்கிறோம். அவங்களுக்கு இம்மட்டுமாய் சரீர சுகம் பலத்தை கொடுத்ததே தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பாதுகாப்பு அந்த குடும்பத்தை மூடிக்கொள்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீங்க. நன்றி. வருகிற நாட்களிலே இன்னும் அநேகர் எங்களோடு கூட இணைந்து இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுங்க தகப்பனே. தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you everyone. Thank you Sheila. அருமையான prayer. Thank you. எங்க எஸ்தர் நல்லா இருக்கியா? பிரைஸ் லார்ட் ஆண்டி. நல்லா இருக்கேன் ஆண்டி. அத்தை உற்சாகம். வெரி குட். நல்ல சத்தம். பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? ஆண்டி நல்லா இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்ல ஆண்டி, இனிமேல் தான். சரி, நீ வந்து இனிமே தான் செய்யணும். அங்கிள் எப்படி இருக்காங்க ஆண்டி? ஏம்மா, அங்கிள் நல்லா இருக்காருமா. அங்கிள் எப்படி இருக்காங்க ஆண்டி? நல்லா இருக்காருமா. அங்கிள் நல்லா இருக்காரு. தேங்க்யூ. சரி, இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கேன் ஆண்டி. ஹாப்பி? ஓகே ஆண்டி. தருவார் சாவி தருவார். எல்லாத்துக்கும் இப்பதான் நம்ம படிச்சோமே, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. கண்டிப்பா. ஒரு ட்ரைனிங், உனக்கு இது ஒரு ட்ரைனிங். இன்னொரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார், ஏற்ற வேலையில தருவார். கண்டிப்பா. ஜெபிப்போம். சரி, தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ ஆண்டி. பேபி பாய். பாய். வித்யா பாய். பாய். பாப்பா நல்லா இருக்கா? உங்க பொண்ணு
காலேஜுக்கு போயிட்டாளா? நல்லா இருக்காருங்க. காலேஜ் காலேஜ் போய் போயிட்டாங்க. ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க. சரி. செகண்ட் இயரா, தேர்ட் இயரா? ஃபைனல் ஃபைனல் Final. தான் குடுகுடுன்னு ஓடிடுச்சு. ஆமாங்க. சரி சரி சிவமணி. ம். சரி சரி. ஓகே சரிம்மா, பார்ப்போம். பை. டேக் கேர். உடம்ப பார்த்துக்கோங்க. ம் சரிங்க சரிங்க